நவம்பர் 15, 1875 இன்றைய ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கிற உலிகாட் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய பெற்றோருக்கு 4வது மகனா பிர்சா முண்டா அவர்கள் பிறக்கிறாரு. இவருக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜெர்மன் மிஷன் பள்ளியில சேர்றதுக்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது மற்ற மதங்கள்ல இருந்து கொஞ்சம் சிறந்த மதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கருதுறாரு. இருந்தாலும் இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டுறாரு. ஒரு முறை ஒரு வகுப்புல கிறிஸ்தவ ஆசிரியர் ஒருத்தர் இந்த முண்டா மக்களை பத்தி தவறா பேசிடுறாரு. உடனே பிர்சா முண்டா என்ன பண்றாருன்னா எழுந்து நின்று அந்த ஆசிரியரை திட்டிட்டு அந்த வகுப்புல இருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இவர் கிறிஸ்தவ மதத்துல இருந்து வெளியேறி வந்துடுறாரு. பிரிசைத் அப்படிங்கிற ஒரு புதிய மதத்தை உருவாக்குறாரு. இறைவனுடைய தூதுவன் நான் தான், இந்த உலகத்தினுடைய தந்தை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில நாட்களுக்கு அப்புறமா இவரை பின்பற்றிட்டு வந்த சீடர்களும் இவரை அதே போலவே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து தான் பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முண்டாய் மற்றும் உராய் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் எல்லாருமே இந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. தனித்துவமான முறையில விவசாயம் செஞ்சுட்டு இருந்த முண்டா மக்களால அளவுக்கு அதிகமான விளைச்சலை கொண்டு வர முடியல. ரயத்து வரி மாதிரி நிலவரிகள் அதிகமா விதிக்கப்பட்டதுனால இந்த ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துறதுக்கு முண்டா மக்களால முடியல. அதனால முண்டா மக்கள் மட்டும் இல்லாம இது போல பல இன மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இதை எதிர்த்து பிர்சா முண்டா அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.